நல்லா வந்துச்சுன்னா எம்ஜிஆராலதான், அடுத்து ஜெயலலிதா அவங்க அம்மாவாலதான். எம்ஜிஆர் தாத்தா வந்து முன்னாடியே டிஎம்கேல இருந்துதான் அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. சோ அவருக்குமே டிஎம்கேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துதான் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. யாருமே வந்து தனியா கட்சி தானா ஆரம்பிச்சு மேல வந்ததா சரித்திரமே வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஹிஸ்டரியிலேயே பார்த்தோம்னா ஏடிஎம்கே இப்போ அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா யாராச்சும் நிக்க முடியுமா? கட்சியை தந்திருக்க மாட்டாரு. ஆக்சுவலி அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்கதான், அவங்க வாரிசு இருந்திருந்தாங்கன்னா அவங்கதான். அதனால போனது ஒரு பெரிய குறையா இருக்கு. இப்ப இருக்க எடப்பாடி அவங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ எடப்பாடி வந்து அவங்க அம்மா இருக்கும் போது பிஜேபியில இருந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த ஹிஸ்டரி பத்தி தெரியல. இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட சேர்ந்தது ஒரே காரணம்னா மேபி அவங்களால சப்பையா போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது. அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது, சுத்தமா கிடையாது. ஏன் மோடி மேல ஏன் தமிழ்நாடு இப்போதைக்கு ஆப்போசிஷனா அவங்க தான் இருக்காங்க. அடுத்த வாட்டி அது கூட வருவாங்க அந்த டவுட். மோடி மேல ஏன் தமிழ்நாடு இவ்வளவு கேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவர் வந்து இந்தியன் பிஎம்ஆர், இந்தியாவுக்கு பிஎம்ஆர் இருக்காரு. அவரு நார்த் இந்தியாவுக்கு தான் டெவலப்மெண்ட் நிறைய பண்றாரு. அதுவும் இல்லாம அவர் வந்து ரொம்ப இந்த ரிலீஜியஸ் ஆன ஒரு விஷயத்துல நிறைய இன்வால்வ் ஆறாரு. சோ மேபி அது ரீசனா இருக்கலாம். அவர் சவுத் இந்தியால அவ்வளவு டெவலப் ஆகணும்னு நினைக்கல. இப்ப இல்ல நமக்கு இப்போ மெட்ரோ சென்னையில நடந்துட்டுங்களா, ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் தானே? ஆமா, அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. சென்னைன்றது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்ல, அதுல கண்டிப்பா ஒரு மெட்ரோ ட்ரெயின்ன்றது இருக்கணும். நீங்க சென்னைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மும்பைல மெட்ரோ ஓபன் ஆச்சு, மும்பை முன்னாடி பாத்தீங்கன்னா டெல்லியில ஓபன் ஆச்சு. சோ அடுத்தது கல்கட்டா போவாங்க, அவ்வளவுதான். சென்னை இஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அவங்க கண்டிப்பா இங்க வந்து அவங்க மோடியை வந்து இல்லன்னா டோட்டலா ஹேட் பண்ணிடுவாங்கடா பிஜேபி. தமிழ்நாடுக்கு ஒண்ணுமே ஆகாது. அவங்க தமிழ்நாடுக்கு பெருசா எதுவுமே பண்றதா நினைக்கிறேன். அதனாலதான் இங்க மோடியோட ஹேட் அது அதிகமா இருக்கு.